प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो प्राणमे नाट्यं चेसे गतुलतो नामशतं मूल नतुलतो नापैननी चूपापेला शरणंटिने जननी नादविनोदिनी भुवन पालिनी वे अनाथ रक्षणनी विधि कादटे मोरविनी चेरवटे வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளோட குழந்தைகளோட சலங்கை பூஜை இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளது. நமது இளம் பரதநாட்டிய நடன கலைஞர்களான குமாரி ரக்ஷிதா மற்றும் பேபி ஹஷ்விதா ஸ்ரீ ஆகியோரின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லான இந்த புனிதமான சலங்கை பூஜைக்கு இன்று இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கிறோம். இந்த புதிய கட்டத்தில் அவர்கள் அடியெடுத்து வைக்கும்போது அவர்களின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் தெய்வீக நடனக்கலையை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குரு திருமதி சங்கீதா மகேந்திரன் மற்றும் அவரது கணவர் திரு மகேந்திரன் பள்ளி மற்றும் பிற நிறுவனங்களின் குழந்தைகளின் ஆசிரியர்கள், தாத்தா, பாட்டி, உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார்கள் இந்த நடன நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். உங்கள் ஊக்கமும் ஆதரவும் எப்பொழுதும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நன்றி. நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன ப்ரேயர் சாங்கோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். அனைவரும் ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்கலான்னு நான் கேட்டுக்கிறேன். கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி கலையாவும் தந்தருள்வார் கலைமாமணி கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே. நன்றி. முதல் நிகழ்ச்சியாக நமது இந்த சலங்கை பூஜை ஆரம்பிக்கும் நேரத்தில் விளக்கேற்றி, குத்து விளக்கேற்றி இதை நல்லபடியாக நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முதலில் நான் நம்மளுடைய குழந்தைகளின் குரு திருமதி சங்கீதா மகேந்திரன் அவர்களை வரவேற்கிறேன். இந்த விளக்கேற்றும் வைபவத்தில் அடுத்து மிஸ்ஸஸ் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் மேடம் ப்ளீஸ். அண்ட் அவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் குமாரி சாவித்ரி மேடம் வந்திருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து. அவங்களையும் இங்கே வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திருமதி சந்தான லக்ஷ்மி ரக்ஷிதாவின் ஹஷ்விதா ஸ்ரீயின் பாட்டி, அவங்களையும் இங்கே வரவேற்கிறோம்.
பரதநாட்டியத்தில் சலங்கை பூஜை விழா. மாணவர்கள் முதன் முறையாக சலங்கை அணிய முறையாக அறிமுகப்படுத்தப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். இது இடையில் நிகழ்ச்சி நடத்த தயாராக இருப்பதை குறிக்கிறது. இந்த விழாவின் மையப்பகுதியாக நடனத்தின் தலைமை கடவுளான நடராஜரை வணங்குவது அடங்கும். மேலும் அவரது தெய்வீக அருளை பெறுவதற்காக பூஜையின் ஒரு பகுதியாக சலங்கை அவரது காலடியில் வைக்கப்படுகிறது. இப்பொழுது குரு சங்கீதா மகேந்திரன் மற்றும் நமது குழந்தைகள் ரக்ஷிதா அண்ட் ஹஷ்விதா நடராஜரின் ஆசிகளை பெற்று தங்கள் குருவிடமிருந்து சலங்கைகளை பெற அழைக்கிறேன். நடன நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன் நடன பள்ளியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நாட்டிய கலைமணி இளமணி ஸ்ரீமதி டி.வி. சங்கீதா மகேந்திரன் ஒரு சிறந்த நடன கலைஞர் மற்றும் புகழ்பெற்ற நடன அமைப்பாளர் ஆவார். இவர் கலைஜோதி சித்தூர் பி. சண்முகம் அவர்களின் சீடர். இவர் 11 வயதிலிருந்து பரதநாட்டியம் கற்று வருகிறார். 2012ஆம் ஆண்டு தனது அபிநலயா கீர்த்தி நடன பள்ளியை தொடங்கினார். தனது நடன பள்ளியை தவிர பத்மாவதி பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், ஆல்வின் பள்ளி, பிராவோ குழந்தைகள் பிளே ஸ்கூல், கலர் சர்வதேச பள்ளி, ஆர்கா பிளே ஸ்கூல், சாய் வகுப்புகள் அகாடமி மற்றும் மன்னிவாக்கம் அமேசான் மையம் போன்ற நிறுவனங்களிலும் அவர் கற்பிக்கிறார். இவர் பங்கு பெற்ற நடன நிகழ்ச்சிகள் கரூர் நாட்டியாஞ்சலி, சிதம்பரம் நடராஜர் சன்னதி, ஆருத்ரா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், பாரதம் 5000, வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டி, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலையும் அவருடைய நடன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. இதனால் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காரு. முதல் நடன நிகழ்ச்சியாக கஜானாயுதம் கணேஸ்வரம் இயற்றியவர் முத்துசாமி தீக்ஷிதர். ராகம் சக்கரவாகம், தாளம் ஆதி தாளம். பரதநாட்டியத்தில் புஷ்பாஞ்சலி என்பது ஒரு பாரம்பரிய அறிமுக படைப்பாகும். இது முக்கிய நிகழ்ச்சி. தொடங்குவதற்கு முன் தெய்வங்கள், குரு மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் செலுத்தப்படுகிறது. இது மரியாதை மற்றும் ஆசீர்வாதங்களை கோரும் அடையாளமாக கூப்பிய கைகளுடன் மலர்களை வழங்குவதை குறிக்கிறது. இந்த செயல் தடைகளை நீக்கி வெற்றிகரமான நிகழ்ச்சிக்கு நேர்மறை ஆற்றலை அழைப்பதாக நம்பப்படுகிறது. गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि
सुरेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं गजाननयुतं भजामि सततं गजाननयुतं गणेश्वरं तक्क तिम्मे तरकिडतक तक्क तिम्मे तरकिडतक चित्तं तकिट्ट धिन्न चित्तं तकिट्ट धिन्न अजेन्द्र पूजित विघ्नेश्वरो अजेन्द्र पूजित विघ्नेश्वरो गणादिसन्मुत पद पद्मकरं गणादिसन्मुत पद पद्मकरं कुञ्जरबन्धन चतुरधरकरं कुञ्जरबन्धन चतुरधरकरं कुञ्जरबन्धन चतुरधरकरं कुञ्जरबन्धन चतुरधरकरं गुरुगुहाग्रजं प्रणवाकारं गजाननयुतं भजामि सततं कुञ्जरबन्धन चतुरधरकरं गुरुगुहाग्रजं प्रणवाकारं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं அருமை அருமை மிகவும் அற்புதமாக ஆடிய எல்லாரும் கரகோஷம் கொண்டு நல்லா உற்சாகப்படுத்துங்க பசங்களை. அடுத்த நிகழ்ச்சி அலரிப்பு. தாளம் ஏக்க தாளம் திசிர அலரிப்பு. அலரிப்பு என்பது பரதநாட்டியத்தின் தொடக்க பகுதியாகும். இது ஒரு மாணவர் கற்றுக்கொள்ளும் முதல் நடன உருப்படி. அலரிப்பு என்ற தமிழ் சொல்லின் பொருள் மலர்தல். இந்த நடனம் கடவுள், குரு மற்றும் பார்வையாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அலரிப்பு முழுவதும் தாளம் மற்றும் அடவுகளின் மேல் மையப்படுத்தியுள்ளது. இது முகபாவங்களை, அபிநயங்களை கொண்டிருக்காது. இந்த நடனம் பேசிக் ஸ்டெப்ஸ் கொண்டது மற்றும் எந்த அபிநயமும் இல்லை. மேலும் இது முற்றிலும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. நடன கலைஞரின் உடலை தளர்த்துவதில் கவனம் செலுத்துகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக அலரிப்பு பார்க்கலாம். தெய்யும் தாம் கிட்டத்தக்க தெய்யும் தாம் கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தெய் கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தெய் கிட்டத்தக்க தாம் தத்தை 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 தாம் தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம்
tam kita takati tatti kita takatam ditta ti tatti tam 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 dittam kita takati tatti kita takatam dittam kita takati tatti kita takatam ditta ti tatti tam 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 ditta ti tatti ta ta chum tatti ta chum tatti ta ka tatti ti ta ding kin na tum ta ka ta ding kin na tum ta ka ti ko ta ding kin na tum tam drakuru takka 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 dalung ko ta ka ta ding kin na tum ta ti ti yum ta tam அற்புதம், அற்புதமாக ஆடிய குழந்தைகள் ரக்ஷிதா and ஹஷ்விதா இவருக்கும் நம்மளுடைய ஒரு அருமையான கைத்தட்டலை கொடுப்போம். அடுத்த நிகழ்ச்சி வசந்த ஜதீஸ்வரம், ராகம் வசந்தம், தாளம் ரூபக தாளம். இதை இசையமைத்தவர்கள் தஞ்சாவூர் நால்வர் குழு. வசந்த ஜதீஸ்வரம் என்பது ஒரு பூரணமான பாடல், முகபாவமின்றி ராகம் தாளம் மற்றும் கோர்வையுடன் கூடியது. ஜதீஸ்வரம் என்பது எந்த அபிநயமும் இல்லாத ஒரு தூய நடன விளக்க காட்சியாகும். இதில் சிக்கலான வரிசைகள் மீண்டும் மீண்டும் வரும் இசை குறிப்புகளுடன் இணைக்கப்படுகின்றன. இந்த நடனம் அடவுகள் மற்றும் முத்ராக்களை திட்டவட்டமான குழுக்களாக இணைந்து நிகழ்த்துவதை கையாள்கிறது. ஜதிகள் ஒரு குறிப்பிட்ட ராகம் மற்றும் தாளத்தில் ஸ்வரவத்தைகளை இணைத்து நிகழ்த்தப்படுகின்றன. அடுத்த நிகழ்ச்சிக்கு சிறிது நேரத்தில்
மத நித சா சா நித மக ரீ நி சா நி ச க மத நித சா சா நித மக ரீ நி சா மத நித சா அடுத்ததாக சப்தம் ஆயர் செரியார்
ராகம் ராகமாளிகா, தாளம் மிஸ்ர ஷாப்பு. இதை இசைத்தவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி அம்மாள். இது ஒரு நடன கலைஞரின் இசை தொகுப்பில் முதல் முறையாக அபிநயம் அறிமுகப்படுத்துகிறது. இது பொதுவாக ஒரு குறுகிய பாடல் வரியாகும். இது குரல் இசையுடன் தாள கால் அசைவு மற்றும் கை சைகைகள் முத்ராக்கள் ஆகியவற்றை இணைத்து ஒரு கதை அல்லது ஒரு கருப்பொருளை வெளிப்படுத்துகிறது. சப்தங்கள் பெரும்பாலும் ஒரு தெய்வம், ஒரு ராஜா அல்லது ஒரு புராண கதாபாத்திரத்தை புகழ்ந்து பாடப்படுகின்றன. ஸோ அடுத்த நடன நிகழ்ச்சிக்கு போவோம். மாயவல்
மானினமேகை மறந்திட மாயவல் குழல் ஓதுர பவழ வாயில் குழல் ஓதுர பவழ வாயில் குழல் ஓதுர பவழ வாயில் குழல் ஓதுர ததனரந்தன தஜொனு ஜனுதிமி தத்தோந்தனகின ததிமி திமிகிட சிறுவிரல்கள் அக்குழலை தழுவிட செங்கமலக்கள் சாய்த்திட குருவியர்வை அப்புருவம் நெருங்கிட கோபாலன் குழல் ஊதுர சிறுவிரல்கள் அக்குழலை தழுவிட செங்கமலக்கள் சாய்த்திட குருவியர்வை அப்புருவம் நெருங்கிட கோபாலன் குழல் ஊதுர கோபாலன் குழல் ஊதுர சிறுவிரல்கள் குழலை தழுவிட செங்கமலக்கள் சாய்த்திட குருவியர்வை அபூர்வம் நெருங்கிட கோபாலன் குழல் ஊதுர சிறுவிரல்கள் அக்குழலை தழுவிட செங்கமலக்கள் சாய்த்திட குருவியர்வை அபூர்வம் நெருங்கிட கோபாலன் குழல் ஊதுர எங்கள் பாலன் குழல் ஊதுர எங்கள் பாலன் குழல் ஊதுர எங்கள் பாலன் குழல் ஊதுர ததனதந்தன தஜுனு ஜனுதிமி தத்தோந்தனகின பதிமி திமிகிட கோவிந்தன் குழல் கீதநாதமு கோபிய செவி சாய்த்திட கோவிந்தன் குழல் கீதநாதமு கோபிய செவி சாய்த்திட மோகம் கொண்டோடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்குற கண்ணனை தியானம் செய்குற கோவிந்தன் குழல் கீதநாதமு கோபியர் செவி சாய்த்திட கோவிந்தன் குழல் கீதநாதமு கோபியர் செவி சாய்த்திட மோகம் கொண்டோடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்குற கமல கண்ணனை தியானம் செய்குற கமல கண்ணனை தியானம் செய்குற கமல கண்ணனை தியானம் செய்குற கமல கண்ணனை தியானம் செய்
அடுத்த நடனம் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. இது ஒரு மிகவும் அழகான முருகனை போற்றும் அருமையான பாடல். கலியுகத்துக்கு பரிசாக வருவோர் காட்சியளிப்பும் பழனிமலை தென்முருகனை போன்றவனே என்று அர்த்தம். கலியுக வரதன் என்பது முருக பக்தி பாடல்களில் ஒன்றாகும். பெரிய சாமி தோரன் அவர்கள் எழுதிய கிருதியாகும். ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி தாளம். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் 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 மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண்ணுதற் கடவுளில் கண்மணியாய் வந்தான். கார்த்திகை பெண்கள் அரவணைப்பில் வளர்ந்தான். கண்ணுதற் கடவுளில் கண்மணியாய் வந்தான்.
கார்த்திகை பெண்கள் அரவணைப்பில் வளர்ந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் களைந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் களைந்தான் வேண்டுவோர் வேண்டுவோம் வரமெல்லாம் தந்தான் வேண்டுவோர் வேண்டுவோம் வரமெல்லாம் தந்தான் கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்கள் அரவணைப்பில் வளர்ந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் களைந்தான் வேண்டுவோர் வேண்டுவோர் வரமெல்லாம் தந்தான் கலியுக வரதல் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே பழனியிலே மயிலும் வேலும் துணைன்ற மாதிரி ரொம்ப அழகாக முருகனாக வந்து இங்கே வந்து காட்சி அளித்த இந்த 2 குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கரகோஷத்தை கொடுக்கும். அடுத்த பாடல் மாடு மேய்க்கும் கண்ணே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஒரு கிருஷ்ணர் பக்தி பாடல். இதில் தாய் யசோதா சிறு கிருஷ்ணனை மாடு மேய்க்க வனத்திற்கு போக விடாமல் நிறுத்துகிறாள். அவள் பாசத்துடன் பல காரணங்களை சொல்லி தடுத்தாலும் கிருஷ்ணன் தன்னம்பிக்கையுடன் நான் பாதுகாப்பாகவே சென்று திரும்பிவிடுவேன் என்று சொல்கிறான். பாடல் முழுவதும் தாய் மகன் இடையே அன்பும் நகைச்சுவையும் கிருஷ்ணனின் சுறுசுறுப்பும் வெளிப்படுகிறது. இது ஒரு அழகான உரையாடல். தாய் யசோதாவிற்கும் கிருஷ்ணனுக்கும் இடையேயான சுவாரஸ்யமான உரையாடல். அஸ்விதா சிறிய கிருஷ்ணராகவும் அவர்களுடைய குரு சங்கீதா அவரது தாய் யசோதாவாகவும் இப்பொழுது நம் முன் அந்த நடனத்தை பார்க்க போகிறோம். மேடைக்கருகே அமைதி காக்கவும். இங்கே வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், உங்கள் தெரியுது. மேடைக்கருகில் அமைதி காக்கவும். கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் 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 கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் தர கல்கண்டு சீனி தர கையில வெண்டையும் தர வெயிலே போக வேண்டாம், கையில வெண்டையும் தர வெயிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே,
கற்கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்வனுக்கோர் கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கள்வருக்கோர் கள்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே பச்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே பச்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் பச்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு கெடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு கெடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே
குருவும் சிஷ்யையும் மிக அழகாக அருமையாக நடனமாடி நம்மளை மகிழ்விச்சிருக்காங்க. நம்ம இந்த குழந்தை அஸ்விதா பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அஸ்விதா சான் அகாடமி பள்ளியின் தாம்பரம் பிரான்ச்சில் 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவர் பரதம் கற்பதோடு ஓவியமும் கர்நாடக சங்கீதமும் பயின்று வருகிறார். குளோபல் ஆர்ட் நிறுவனம் நடத்திய ஓவிய போட்டியில் செங்கல்பட்டு மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளார். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். மாநில அளவில் சிலம்ப போட்டியில் 3ஆம் இடத்தை வென்றுள்ளார். நடனம் மட்டுமில்லை, சிலம்பத்திலும் ஆடுவார் போல் இருக்கிறது இவங்க. பள்ளியிலும் தொடர்ந்து தன் வகுப்பில் முதல் 3 இடங்களில் பரிசு பெற்றுள்ளார். ஸோ அஸ்விதாக்கு நம்ம எல்லாருடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா ரஷ்மிதா அவர்கள் ஐகிரி நந்தினி என்ற பாடல். ராகம் ரேவதி, தாளம் ஆதி தாளம். இது ஆதிசங்கரர் எழுதிய பாடல். ஐகிரி நந்தினி என்பது மகிஷாசுர மர்தினி சோஸ்திரம் எனப்படும் புகழ்பெற்ற சோஸ்திரத்தின் முதல் பாடல். இதை ஆதிசங்கரர் அருளி செய்தார் என்று கூறப்படுகிறது. இந்த பாடலில் துர்காதேவியின் மகிமையும் வீரமும் புகழப்படுகிறது. அவள் மகிஷாசுரன் என்னும் அசுரனை வெற்றி கொண்டு உலகிற்கு தர்மத்தையும் அமைதியும் வழங்குபவள். பாடல் தேவி அழகும் சக்தியும் கருணையும் தைரியமும் கொண்டவள் என்பதை இங்கே நமக்கு காட்டுகிறது. இங்கே ரக்ஷிதா ரொம்ப அழகாக நமக்காக இந்த பாடலை ஆட வந்திருக்காங்க. கழிப்பை பார்ப்போமா?
இந்த ஆடி மாதத்தில் துர்கையை இங்கு வந்து எழுந்துடைய மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்தி பரவசமான ஒரு நடனம் ரொம்ப அற்புதமாக ஆடினாங்க. ரக்ஷிதா பற்றி சில வார்த்தைகள். ரக்ஷிதா சான் அகாடமி பள்ளியின் தாம்பரம் பிரான்ச்சில் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். இவருடைய பொழுதுபோக்குகள் ஓவியம் வரைவது, நீச்சல் பழகுவது. அவர் பரதம் கற்பதோடு இல்லாமல் மேற்கத்திய நடனம் மற்றும் கர்நாடக சங்கீதமும் பயின்று வருகிறார். இவரும் தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 3ஆம் இடத்தை வென்றுள்ளார். ரக்ஷிதா இருவருமே நடனம் மட்டும் ஆடவில்லை, சிலம்பமும் ஆடுகிறார்கள். தமிழ் ஒலிம்பியாட் போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து முதல் பரிசு வென்று கொண்டே இருக்கிறார். இன்னும் பல பரிசுகளை வென்று இன்னும் முதலிடத்தையை தக்க வைத்துக் கொள்ளுமாறு நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்துவோம். இப்போ வந்து நமக்கு அடுத்த நிகழ்ச்சியாக மங்களம், ராகம் சௌராஷ்டிரம், தாளம் ஆதி தாளம். இது தியாகராஜ சுவாமிகள் எழுதியது. இது கர்நாடக இசை மரபில் பிரபலமான பாடல். இந்த பாடல் ஸ்ரீராமரின் தெய்வீக வடிவத்தை வேண்டி அவரது ஆசிகளை பெறும் மங்களம் மற்றும் தூய்மைக்கான பிரார்த்தனையாகும். இந்த அற்புதமான சலங்கை பூஜை நிகழ்ச்சியின் முடிவு நடன நிகழ்ச்சியை பவமான சுதுடு படு பதர பிந்தமுலகு நீநாம ரூபமுலகு நித்யஜய மங்களோ தஜேவ நயன த்யாகத ஜாதி வினுதமயன நீநாம ரூபமுலகு நித்யஜய மங்களோ மங்களம் மங்களம். அருமையான நடனம் ஆடிய ரக்ஷிதா மற்றும் ஹர்ஷிதா இருவருக்கும் நம்மளுடைய கரகோஷத்தை கொடுப்போம். அவர்கள் மேலும் மேலும் இந்த சலங்கை பூஜை மேற்கொண்டு அரங்கேற்றம் பல செய்து பல மேடைகளை நடனமாடி எல்லாரையும் மகிழ்விக்க நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது வந்து ஃபெலிசிட்டேஷன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களை ஹானர் படுத்தும் விதமாக முதல்ல நாம் வந்து இதில் அழைக்கிறது நினைவு பரிசு மற்றும் சால்வை போற்றுவார்கள். ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் மிஸ் சாவித்ரி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரக்ஷிதா அஸ்விதா அவர்களின் பாட்டி பானுமதி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அவர்கள் இரு வார்த்தை குழந்தைகளை வாழ்த்தி பேசும். சலங்கை பூஜையிலேயே அவங்களுடைய திறமை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. கூடி சீக்கிரம் அரங்கேற்றம் நடத்தி இன்னும் நிறைய ஆடியன்ஸை கூப்பிட்டு நல்ல சிறப்பாக இந்த விழா நடத்தணும், அரங்கேற்ற விழா நடத்தணும்னு நான் இவங்களை கேட்டுக்கிறேன். 2 குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் அவர்கள் மேலும் சிறப்பு பரிசுகளை வென்று படிப்பிலும் நடனத்திலும் சிலம்பத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் முதல் மாணவிகளாக வந்து சிறப்பறியுமாறு அவர்களுக்கு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். இந்த நடன நிகழ்ச்சிக்கு மூல காரணம் நடனம் ஆடுவது மேக்கப் ஆர்டிஸ்ட். இது வந்து அவங்க இல்லைன்னா இவங்களோட முக பாவங்கள் அபிநயங்கள் நம்ம வந்து சேர்ந்தடையாது. அதனால் மேக்கப் ஆர்டிஸ்ட் திரு பரோட்டா முருகேசன், வன்னிலா கபடி குழு புகழ் திரு பரோட்டா முருகேசன் எங்கள் ஒப்பனை கலைஞராக இருப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். அவர் ஒரு பிரபலமான நாடக கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகரும் ஆவார். அவர் வரவிருக்கும் நடிகர் விஜயின் ஜனநாயகம் திரைப்படத்தில் நடித்துள்ளார். பல படங்கள் நடித்து
புகழ்பெற்ற பல பல பிரபல பரதநாட்டிய நடக்கலைஞர்களுக்கு ஒப்பனை செய்துள்ளார். அவரை நாங்கள் இங்கே கௌரவிக்க வேண்டும். I request Mr. Dean of Natural Siddha Hospital, Tamram, Mr. Dr. Meenakshi Sundaram to the dais. Mr. Saravanan, and அவரை கௌரவிக்க இங்கே வரவழைக்கிறோம். அஸ்விதா அவர்களின் ஃபாதர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஒரு சனிக்கிழமை மாலையில் வந்து இரு குழந்தைகளும் உண்மையிலேயே வந்து நான் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்த நாட்டிய கலைஞர்களாக வந்து உலக புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இறைவனிடம் வைத்து அவர்கள் மேன்மேலும் மலர வேண்டும் என்ற ஆசைகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. இரண்டு குழந்தைங்களுடைய எனக்கு நாட்டியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த குழந்தைகளின் பாவனை, ரொம்ப அபிநயங்கள் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு சலங்கை பூஜையில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அரங்கேற்றத்தில் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நடன கலைஞர்களாக வர வேண்டும் என்ற வேண்டுதலையும் ஆட்சிகளையும் வழங்கி வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். உங்கள் வார்த்தைப்படியே 2 பேரும் பெரிய நடன கலைஞர்களாக ஆகணும். உங்களோட டைமில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். முக்கிய தருணம் ரஷ்மிதா ஹஸ்விதா அவர்களின் குரு நாட்டிய கலைமணி இளமணி ஸ்ரீமதி டிவி சங்கீதா மகேந்திரன் அவர்களை அந்த இருவருடைய பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து அவங்கள கௌரவிக்கிறாங்க. ரஷ்மிதாவோட பேரண்ட்ஸ் அண்ட் ஹஸ்விதாவோட பேரண்ட்ஸ். குரு திரு டிவி சங்கீதா மகேந்திரன் அவர்களுடைய கணவர் திரு மகேந்திரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபெலிசிட்டேஷன் எங்கள் ஆங்கர் மேம்க்கு, த க்யூட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை மதர். ஒரு 25 வருஷமாக எனக்கு எங்களுக்கு அவங்கள தெரியும். ஸோ எங்களோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவங்க தான் இன்வொகேஷன் பாடுவாங்க. பெஸ்ட் சிங்கர், நல்ல நாடக கலைஞர் ஆல்சோ. ஸோ அவங்க எங்களுக்காக வந்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாராயணி மேம். நாராயணி ஆண்டி, சாரி. ஓகே பிரியா அக்காவை ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்றேன். தேங்க்யூ. லாஸ்ட் பட் லீஸ்ட் vote of thanks by அஸ்வின் ஜே. நம்ம ரஷ்மிதா அண்ட் அஸ்விதாவோட பிரதர் வந்து இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் vote of thanks சொல்ல போகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். பரதநாட்டிய குரு திருமதி சங்கீதா மகேந்திரன் அவர்களின் அர்ப்பணிப்பினால் என் அக்கா ரக்ஷிதா மற்றும் என் தங்கை ஹஸ்விதா ஸ்ரீ இருவருக்கும் அவர் நடனமாட கற்றுக் கொடுத்த இருவரையும் மெருகேற்றி இன்று சலங்கை பூஜையும் நடத்தி வைத்துள்ளார். குரு அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாரம்பரிய பரதநாட்டியத்திற்கு ஏற்றபடி ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம் அருமையாக செய்த திரு முருகேசன் அவர்களுக்கு எங்கள் நன்றி. புகைப்படம் மற்றும் காணொளி பதிவினை மேற்கொண்டு இருக்கும் திவா ஸ்டுடியோஸ் திரு திவாகர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அழைப்பிதழ் வடிவமைத்த திருமதி கவிசந்தியா அவர்களுக்கும் பேனரை வடிவமைத்த ஸ்கிரிப்லிங் டிசைன்ஸ் நிறுவனத்துக்கு நன்றி. இந்த விழாவின் தொகுப்பாளர் திருமதி நாராயணி அவர்களுக்கும் நன்றி. என் தந்தையின் காலிஸ் பிரியாணி குழுவில் உள்ள திரு ரமேஷ் அங்கிள் மற்றும் திரு லோகு அங்கிள் அவர்களின் மிகப்பெரிய விருந்து உபசரிப்புக்கு மிக்க நன்றி.
என் சகோதரிகளின் சலங்கை பூஜைக்கு எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வந்து விழாவினை சிறப்பித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அன்பான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்து முடிந்தது, வயிற்றுக்கு சுவையான விருந்து ரெடியாக இருக்குது. அஸ்விதா அவர்களோட தந்தை திரு சரவணனின் காலிஸ் பிரியாணி அவர்களோட சுவையான இரவு உணவு எல்லாருக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போகணுன்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய் அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன தாண்டி நாடனை கண்டு என்னுடன் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையில் மேகலை இருக்கவில்லை நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்ன யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்ன யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீணை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீணை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போம் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய் எற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகை ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா
ஒற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா